நம்முடைய சங்கருடைய ஆணவ படுகொலை, கௌசல்யா சங்கருடைய விவகாரம், அந்த குற்றவாளிகள், அந்த கொலையை தமிழ்நாடே கண்டது, நாடே பார்த்தது. ஆனால் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கு கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமி உட்பட 8 பேருக்கு அதிலே தூக்கு தண்டனையை திருப்பூர் நீதிமன்றம் வழங்கியது. நடுவர் அவர்களே, அதிலே அந்த பெண்ணுடைய தாய் விடுதலை செய்யப்பட்டார், மாமன் விடுதலை செய்யப்பட்டார். 8 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைத்ததற்கு அவர்களுக்கு வருந்தவில்லை. மாறாக தாயும் மாமனும் விடுதலை செய்யப்பட்ட போது கோர்ட்டு வாசல்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாங்க. கோர்ட்டு வாசல்ல விழா எடுத்த அப்புறம் அந்த 2 பேரையும் கூட்டு போய் வழக்குக்கு பணமெல்லாம் சேர்த்து விழா எடுத்து ஜாதி சங்கங்களை திரட்டி சென்னை உயர் நீதிமன்றத்திலே அப்பீலுக்கு போனார்கள். அவங்க அப்பா இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாங்க. ஆக சட்டம் இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை ஜாதி எப்படி உடைத்திருக்கிறது, ஜாதி வேறு எல்லாம் திரண்டனா. யுவராஜுடைய நிலையும் அதான். யுவராஜுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் யுவராஜ் தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் சாதியவாதிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மனநிலையை எப்படி உடைப்பது? சட்டங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிற போது சொல்லுகிறார், தீண்டாமை ஒழிக்கிற சட்டங்கள், வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள், இந்த சட்டங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தை நோக்கிய ஜாதி ஒழிப்பு களத்தில் இடைக்கால நிவாரணம் தான். இந்த இடைக்கால நிவாரணம் என்பது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கருவி, எவ்வளவுதான். ஆனால் அதனுடைய நோக்கம் என்பது சாதியை ஒழிக்கிற சகோதரத்துவ நிலை வர வேண்டும். சகோதரத்துவ நிலை இல்லாதவள் இருப்பதுதான் ஜாதி ஆணவ கொலைக்கு காரணம்.